என்ன மீறி அவன் வீட்டுல எப்படி கல்யாணம் நடக்குதுங்கிறத நான் பாக்குறேன். மறுபடியும் எதுக்கு நீ அந்த பூங்கொடி அப்பா கிட்ட சண்டைக்கு போற? நீ இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, விடுங்க. நான் எப்படா அந்த பூங்கொடிக்கு கல்யாணம் ஆகும், அவ புருஷன் வீட்டுக்கு போவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ கல்யாணம் முடிஞ்சாதான் அத்தை மாமா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேச முடியும். அதனால தயவு செஞ்சு அந்த குடும்பத்துக்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காத. பூங்கொடிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு மச்சான். நல்ல வசதியான குடும்பம். அவங்களுக்கு பூங்கொடிய ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களே நகையும் போட்டு கல்யாண செலவையும் பண்றேன்னு சொல்றாங்க. நாளைக்கு வேணா அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லலாமா? நீ முதல்ல மாப்பிள்ளையோட பேரு வயசு இதெல்லாம் சொல்லு. மாப்பிள்ளை பெருசா படிக்கல, ஆனா பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிறாரு. இதெல்லாம் சரி, வயசு சொல்லு. அது ஒண்ணுதான் கொஞ்சம் பிரச்சனை மச்சான். மாப்பிள்ளைக்கு 40 வயசு ஆக போகுதுன்னு சொல்றாங்க. என் மக வயசு என்ன, இந்த மாப்பிள்ளையோட வயசு என்ன? எப்படி என்னால இந்த மாதிரி மாப்பிள்ளைய கட்டி வைக்க முடியும்? என்ன ராசாதி, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உங்க அண்ணன் மகனை சம்பந்தம் பேசினாங்களே, அதுக்கு இது எவ்வளவோ தேவையில்ல. அப்பா கிட்ட நீ ஒரு வார்த்தை இந்த மாதிரி படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தனா அவரு எல்லாத்தையும் நிப்பாட்டிருப்பார்ல. என்னால அப்படி சொல்லிருக்க முடியும். ஆனா இந்த விஷயத்துல அந்த அழகரும் அவனோட குடும்பமும் ஜெயிக்கவே கூடாது. எனக்கு மட்டும் ஒரு வாரத்துல கல்யாணம் ஆகலன்னா அந்த அழகர் என்ன ரொம்ப குத்தி பேசுவான். அவன் முன்னாடி நான் தோக்க கூடாது. அதனால நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த விசேஷம் நல்லபடியா நடந்துருந்துச்சுன்னா பிரிஞ்சிருந்த நம்ம குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனா அந்த ஆசை எல்லாமே நிராசை ஆயிடுச்சு. உன் புருஷன் திடீர்னு சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல.